ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஃபிக்மா பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? எஸ், ஃபிக்மா. ஸோ ஃபிக்மா சாஃப்ட்வேர்ல ஓகே. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஃபிக்மான்றது வந்து ஒரு கிளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர். ஓகேவா? கிளவுட் பேஸ்டு என்னன்னா இதை ஆன்லைன்ல நெட் இருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சொல்றது புரிஞ்சுதா? என்ன பண்ண முடியும்? இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் வாட் கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர். அதுவே ஒரு வெறும் சிஸ்டம் ஓஎஸ்ஆ இருந்துச்சுன்னா, சிஸ்டம் ஆப்பா இருந்துச்சுன்னா, உங்க டெஸ்க்டாப் ஆப்பா இருந்துச்சுன்னா, நெட் இல்லாட்டிலும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப். ஃபோட்டோஷாப் என்ன பண்ணுவீங்க? இன்ஸ்டால் பண்ணி வச்சுப்பீங்களா? அதுல இருக்குமா? நெட் இல்லைனாலும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுல அந்த சிங்க் எதுக்கு தேவைப்படுதுன்னா, உங்க டேட்டாவை ஸ்டோர் பண்றது தேவைப்படுது. ஆனா இப்போ ஃபிக்மா வந்து என்ன ஆப்பு? கிளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன். ஓகே. ஏன் கிளவுட் பேஸ்டு அப்படின்னா, ஆஃப்லைன்ல இப்போ நான் வந்து இங்க நெட்டே இல்லைனாலும் என்னால் ஒர்க் பண்ண முடியுமா ஃபிக்மாவில்? முடியாது. அது என்ன கேட்கும்? உங்க இன்டர்நெட்டை சுவிட்ச் பண்ண சொல்லும். ஓகேவா? பிகாஸ் நீங்க என்னதான் உங்களுடைய ஃபிக்மாவை வந்து இது பண்ணாலும், அதாவது என்ன பண்ண டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலுமே, உங்க நெட் ஆன்ல இருந்தால் மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களுடைய பிளாட்ஃபார்மை ஓபன் பண்ண முடியும். ஏன்னா அவன் டேட்டாவை என்ன பண்ணிட்டே இருப்பான்? சேவ் பண்ணிட்டே இருப்பான். யாரு? ஃபிக்மா. நீங்க ஒர்க் பண்ணி சேவ் பண்றீங்களா? நீங்க அப்படியே என்ன விட்டுருக்கீங்களோ அதோட வந்துடுவாங்க. ஏன்? ஏன்னா அவன் டேட்டாவை என்ன பண்றான்? ஆட்டோ சேவ் பண்றான். என்ன பண்றான்? ஆட்டோ சேவ். அதுவே நீங்க போட்டோஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க சேவ் பண்ணலன்னு வச்சுங்களேன், முடிஞ்சது சொல்லி. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, இல்ல உங்க பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா போட்டோஷாப்ல பண்ண வரைக்கும் போயிடும். ஆமா. அதாவது போட்டோஷாப்ன்றது என்னன்னா ஒரு போஸ்டர் டிசைன் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? அதாவது அது லேயர் பேஸ்டு சாஃப்ட்வேர் சொல்லுவோம். லேயர்னா என்னது? லேயரா ஒர்க் பண்ற மாதிரி. அதுல நீங்க கட் பண்ணி எடுத்து ஒரு ஒரு சின்ன வெக்டரை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது கலர்லாம். அதுவே நீங்க வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வெக்டருக்கு என்ன பண்ண முடியும்? கலரை மாற்ற முடியும். இப்போ டிசைன் பண்ணி வைக்கிறீங்க, அந்த கலரை மாத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வெக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஹியூமன் பிக்சர் எடுத்து அதுல எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க பண்ணலாம். ஆனா போட்டோஷாப்ல வந்து அப்படி பண்ண முடியாது. அதே மாதிரி போட்டோஷாப்ல சைஸ் சின்னது பண்ணிட்டீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது? ரீசைஸ் பண்ணும்போது பெருசாகாது, அதோடைய குவாலிட்டி வந்து கம்மியாயிடும். அதாவது எப்படி சொல்ல புரியுதுங்களா? என்ன சொல்லிட்டு சின்னது பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்க என்னதான் ரீட்ரைவ் பண்ணாலும் அது வராது, குவாலிட்டி பிளர் ஆயிடுச்சு அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ அது வந்து லேயர். ஓகேவா? லேயர் பேஸ்டு சாஃப்ட்வேர். இது வெக்டார் பேஸ்டு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? அதாவது ராஸ்டர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ராஸ்டர் ஒன்று இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் போட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர் வரும்போது நீங்க பார்ப்பீங்க. போட்டோஷாப்ல எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு இது பண்றதுக்காக, ஒர்க் ஷாப், சாரி, போஸ்டர் டிசைன் பண்றதுக்காக பண்றது, போட்டோ எடிட் பண்றதுக்கு, புக்ல வந்து சில கவர் பிக்சர்ஸ் அந்த மாதிரி எடிட் பண்றதுக்கு எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது பேசிக்கலி ஒரு எல்லா பிக்சரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொண்டு வர்றது. கலர் கிரேடியேஷன். இப்போ சில பேர்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் ஷூட்லாம் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் ப்ரொடக்ஷனா கிளாஸஸ், மக்கு அதெல்லாம் வச்சு போட்டோ எடுப்பாங்கல்ல, அதை கட் பண்றதுக்கு, அதோட கலர் ஷேடை மாத்துறதுக்கு, அதுக்கெல்லாம் யூஸ் பண்றது தான் போட்டோஷாப். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஃபிக்மாவுடைய லேண்டிங் பேஜ் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாம் ஆப்ஷன்ஸ். இது வந்து கம்யூனிட்டி. கம்யூனிட்டியில் போயிட்டு நீங்கள் நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொம்மைங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கான பிபிடி, மெட்டீரியல் டிசைன் சிஸ்டம்ஸு எல்லாமே கிடைக்கும். ஈவன் பிளக்இன் கூட கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? கம்யூனிட்டியில் போய் என்ன வேணா நாங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் கிடைக்கும். ரெசியூம் டெம்ப்ளேட் வேணுமா, டிசைன் டெம்ப்ளேட் வேணுமா, எது வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் வாட் பிகினிங் ஆஃப் கம்யூனிட்டி. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட். நீங்கள் பண்ண ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டாக வைக்க முடியாது, எல்லாமே டிராஃப்டாக தான் இருக்கும். டிராஃப்ட்னா என்னது? இட்ஸ் நாட் சேவ்டு. இதெல்லாம் என்னவா இருக்குது? டிராஃப்டாக இருக்குது, லைவ் பண்ண முடியாது, யாருக்கும் இது போகவும் போகாது. இது ஒரு இன்டர்னல் மெமரி மாதிரி சேவ் ஆகிட்டு இருக்கும், அவ்வளோதான் உங்களோட ஃபோல்டர்லேயே. நீங்கள் யாருக்கும் ஷோ பண்ண முடியாது. திஸ் இஸ் வாட் என்னது? டிராஃப்ட் டிசைன். உங்களோட ஆல் ப்ராஜெக்ட்ஸ், இங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு பாருங்க.
ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே. அடுத்து ரிசோர்சஸ். ஏதாவது ரிசோர்ஸ் நீங்க ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க இருக்கும். ட்ராஷஸ். ட்ராஷஸ்னா நீங்க ஏதாவது டெல் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இங்க இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ இந்த லெஃப்ட் சைடுல பாத்துட்டீங்களா? அடுத்து ரீசென்ட்குள்ள வந்துடும். ஸோ ரீசென்ட்ல இங்க ரைட் சைடுல இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் ரீசெண்டா ஒர்க் பண்ண ஃபைல். ஓகேவா? ஸோ ஃபிக்ஜாம், ஃபிக்மா எல்லாத்துக்குமான டிசைன்ஸ் இங்க இருக்கும். ஓகேவா? ஃபைன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைலை வந்து ஓபன் பண்ண போறேன். சரியா? ஸோ டிராஃப்ட்டுக்குள்ள போயிடுங்க. இது வந்து நோட்டிஃபிகேஷன். இப்போ யாராவது உங்க ஃபைல் அக்சஸ் பண்றாங்க, இல்ல உங்களுக்கு யாராவது அக்சஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் ஆகும். இது பேர் என்னது? நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஃபைன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இது வந்து ஃபிக்மா மேக் ஏஐ ஓரியன்டட் டிசைன் பண்றது. ரிசோர்சஸ். ஓகேவா? எக்ஸ்டென்ஷன்ஸ்னா பிளக்இன்ஸ், விட்ஜெட்ஸ், ஆப்ஸ். வேற ஏதாவது ஆப்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல. ஓகேவா? பிளக்இன்ஸ்னா உங்க ஐகான்ஸ்ல இருந்து போறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஐகான்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே நிறைய பிளக்இன்ஸ் இருக்குது. உங்களுடைய ஆப்பை டெஸ்ட் பண்றதுக்கு, யூசபிலிட்டி டெஸ்டிங், இந்த மாதிரி மல்டிபிள்த்துக்கு உங்களுக்கு என்ன இருக்குது, இங்க பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது நீங்க பண்ண டிசைனை இப்போ யூஎக்ஸ் ரிப்போர்ட் பண்ணுவோம்ல, நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு, அந்த ஹீட் மேப் பார்த்துருக்கீங்களா? ஹீட் மேப்னா அது ஹீட் மேப்னா உங்க ஆப்போடைய எந்த இடத்துல வந்து அதிகமா யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அதாவது உங்க ஆப்ல எங்க அதிகமா யூசர்ஸ் வந்து கிளிக் பண்றாங்க, எங்க வந்து கிளிக் பண்ணல, எங்க அவங்க மவுஸ் போகுது அப்படின்னு செக் பண்றதுக்கான ஒரு போர்ஷன் தான் என்னது, இதுதான் ஹீட் மேப். உங்க ஆப்போடைய எந்தெந்த இடத்துல அதிகமா யூசர்ஸ் வந்து கிளிக் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்றது. இது எது மூலியமா கிடைக்கும் அப்படின்னா நம்ம யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் டூல் மூலியமா கிடைக்கும். எது மூலியமா கிடைக்கும்? எஸ், யூஎக்ஸ் அனலிட்டிக்கல் டூல்ஸ். இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்ன டூலா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஃபிங்கர் டிப்ல இருக்கணும், நீங்க தேடிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? கூகுள் கூகுள் அனலிட்டிக்ஸ், அடோப் அனலிட்டிக்ஸ், ஆட்ஜார், மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி எங்க இருக்கு? எல்லாம் நம்ம 14 டெலிவரபிள்ஸ் பார்த்தோம்ல, அங்க இருக்கும் எல்லாம். அங்க போய் பாருங்க. லாஸ்ட் 14 டெலிவரபிள் போங்க. யூசபிலிட்டி ரிப்போர்ட்னு பார்த்தோமா, யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் பார்த்தோமா. ஆ, இப்போ தெரியுதா சார்? எங்கேயோ எடுத்த மாதிரி இருக்கு சார், ஆனா எங்க எடுத்தீங்க தெரியல சார். ஓகே, பாத்தீங்களா? என்னென்ன பாத்தீங்க? மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்தோமா, ஆட்ஜார் ஒன்று பார்த்தோமா, லக்கி ஆரஞ்சு பார்த்தோமா, அடோப் அனலிட்டிக்ஸ் பார்த்தோமா, கூகுள் அனலிட்டிக்ஸ் பார்த்தோமா, எல்லாம் பார்த்து சார். ஆனா எங்களுக்கு தான் சார் மறந்து போச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டோனே வந்துச்சு பாருங்க. அதான் சொல்றேன், நாம ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறத போய் போட்டு பார்க்கணும். நீங்க தேடினாதான் கிடைக்கும். நீங்க போய் தேடவே மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு, அப்படிதானே? தேடுறீங்களா? தேடுங்க. இதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நான் சொல்றேன்னா, யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் டூல்னா போய் பாருங்க என்னன்னு சொல்லிட்டு. இதான் அனலிட்டிக்ஸ் டூல், பார்த்துங்க. ஒரு ஒரு ஆப்ல இன்ஸ்டால் பண்றாங்க. அந்த கோடை எடுத்துன்னு போயிட்டு, இந்த கோடை இருக்குல்ல, இந்த கோடை எடுத்துன்னு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவாங்க. இந்த கோடை விட்டதுக்கு அப்புறம் அந்த ஆப்ல யாரெல்லாம் வந்திருக்காங்க, யாரெல்லாம் வரல, எத்தனை பேர் வந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே என்னால பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும். சொல்றது புரியுதுங்களா? இதனால என் டிசைனை வந்து என்னால என்ன பண்ண முடியும், பெஸ்டா மாத்த முடியுமா? இதை பாருங்க, எங்க யூசர் கிளிக் பண்றாங்க, எங்க கிளிக் பண்ணலாம் தெரியுதா? இதுதான் என்னது, ஹீட் மேப். சொன்னா புரிஞ்சுச்சா? என்ன மேப்? அது இருக்கு பாருங்க, ப்ராடக்ட்ஸ் போனீங்கன்னா ஹீட் மேப்னு இருக்கு பாருங்க. ஸோ நீங்க யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் டூலாம் பார்க்காம யூஐ யூஎக்ஸ் டிசைன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளால ஆக முடியாது. ஸோ இங்க பாருங்க, எந்தெந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறாங்க, எங்க கிளிக் பண்ணல, எல்லாமே தெரியுதா? இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். இது மாதிரியான பிளகின் கூட உங்களோட ஃபிக்மாவில்
நீங்க என்ன பண்ண முடியும், இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும், வேற ஆப் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும் உங்க ஃபிக்மாவில். அதுக்கு தான் இவ்வளவு பெரிய லெக்சர். ஓகேவா? இப்ப புரிஞ்சுச்சா? புரியலையா? ஓகே, புரிஞ்சா சரிதான். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ஃபிக்மாக்குள்ள வருவோம். இருக்கா? இப்போ இங்க வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அன்டைட்டில். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. எப்பயுமே ஒரு ஃபைலை கிரியேட் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், பேர் வைக்கணும். மொதல் விஷயம் என்ன பண்ணணும் நீங்க, யூ ஹாவ் டு கிரியேட் நேம். நேம் வைக்கல அப்படின்னா உங்க ப்ராஜெக்ட் அன்டைட்டில்னு வந்து உட்காரும். இந்த வரைக்கும் பாருங்க, ப்ராஜெக்ட் பட்டன் இருக்கா? இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன பட்டன்? இந்த ப்ராஜெக்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ ப்ராஜெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது ப்ரீ வெர்ஷன். 3 ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். சொல்றது புரிஞ்சுதா? டிராஃப்ட்ல கிரியேட் பண்ணிக்கலாம் நிறைய ப்ராஜெக்ட். டிராஃப்ட் இருக்கு இல்லையா? டிராஃப்ட்ல யூ கேன் பில்ட் மெனி ப்ராஜெக்ட். பட் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் 3 ப்ராஜெக்ட் மேக்ஸிமம். இப்போ அது கூட ஒன்னாக்கிட்டான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ இதான் மேலே இது பாருங்க, டிசைனு. ஓகேவா? என்னது டிசைன், ஃபிக்ஜாம், ஸ்லைடு, அப்புறம் பஸ்ஸு, அதுக்கப்புறம் சைட்டு, அப்புறம் மேக்கு. ஓகேங்களா? இருக்கா? இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது டிசைன் மட்டும்தான். ஓகே, ஒரு எம்டி கேன்வாஸ். இதுக்கு பேர் என்னது? இட் இஸ் எம்டி கேன்வாஸ். ஓகேவா? நவ் ஒரு பேர் வச்சிருமா? ஓகே, இன்னைக்கு வந்து ஆஃப்லைன் யூஎக்ஸ் கிளாஸ்னு வச்சிடலாம். ஓகே, என்னது? ஆஃப்லைன் யூஎக்ஸ் கிளாஸ். ஓகே, நவ் இங்க லெஃப்ட்ல பாக்குறீங்களா? இதெல்லாம் மெயின் மெனு. ஓகே, இந்த பக்கம் பார்க்குறது லெஃப்ட் பேனல் சொல்லுவோம். இது பேர் என்னது? லெஃப்ட் பேனல். இது பேர் வந்து ரைட் பேனல். நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் மறந்துடுவீங்க இதுவுமே. ஏதோ சொன்னாரு சார், என்ன சொன்னாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. கைண்ட்லி நோட் இட் டவுன். ஒரு நோட் புக் எடுத்து அப்படியே எழுதிட்டே வாங்க. லெஃப்ட் பேனல் அண்ட் தென் ரைட் பேனல். ஓகேவா? ஃபைன். ஓகேப்பா. இப்போ லெஃப்ட்ல இருக்கிறது லெஃப்ட் பேனல். ஓகேவா? ரைட்ல இருக்கிறது ரைட் பேனல். ஓகேவா? இப்போ பேஜஸ் தொர்க்கல்ல லெஃப்ட்ல, இதான் பேஜ். நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ண பேஜஸ் ஒன்னா வரும். இது எப்படி வைக்கணும்னா, ஃபர்ஸ்ட் கவர் அப்படின்னு வைக்கணும். அது கவர். இதுதான் கவர்னா உங்களுடைய ஃபிக்மாவுடைய லேண்டிங்ல இருந்து பார்க்கும்போது இந்த பேஜோடைய அந்த டாப்பான ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பேஜ் போடுறீங்களா, அதான் அவுட்புட்ல தெரியும். அது இப்போ தம்ப்நெயில் பிக்சர். எப்படி தெரியும் தெரியுமா? இதோ பாருங்க, தெரியுதா? இந்த மாதிரி தெரியல, இந்த மாதிரி. இது வந்து அது வந்து கவர். இதுன்னு சொல்றது இது வந்து கவர். இதோ இருக்கு பாருங்க, இதான் கவர். இதோ இருக்குல்ல, இது கவர். எதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல பண்றீங்களோ அது வந்து கவரா எடுத்துக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா. சொல்றது புரிஞ்சுதுங்களா? இப்போ பேஜ் கவர் போட்டாச்சா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஒர்க். உங்களுடைய ரிசர்ச் ஒர்க்னா ஒர்க்கு டிசைன் திங்கிங்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? எம்பத்தைஸ் இருக்கா? இதை நீங்க ரிசர்ச்னு போட்டுக்கலாமா இங்க?
ஓகே, எம்பத்தைஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்குது? அதுக்கப்புறம் டிஃபைன், கரெக்டா? அடுத்து என்ன இருக்குது? ஐடியேட். அடுத்து ப்ரோட்டோடைப், கரெக்ட்? ப்ரோட்டோடைப். அடுத்து வந்து டெஸ்ட். ஒன்னொன்னா உருவாக்கிட்டேன்னா இப்ப பேஜ் அவ்வளவுதான். என்னோட 5 பேஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜுக்குள்ள டிசைன் பண்றது இந்த பேஜ், இது எம்பத்தைஸ்குள்ள பண்றது எம்பத்தைஸ், டிஃபைன்குள்ள பண்றது டிஃபைன். இது வந்து எம்டி கேன்வாஸ். இதுக்கு பேர் வந்து என்னது? என்பி கேன்வாஸ். ரைட் சைட்ல பாக்குறீங்க இல்லையா? இதான் வந்து பாத்தீங்கன்னா டிசைனுடைய டூல் ஆப்ஷன்ஸ். நான் இப்போ ஒன்று பண்றேன், ஒரு லேண்டிங் பேஜ் பண்றேன். எப்படி பண்றேன்னு பாருங்க, ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மொபைல் பேஜ் ஒன்று பண்ணலாம். ஓகே, பண்ணலாமா? சரி, ஓகே. தெரியுதுல, இங்க ஸ்கிரீன் தெரியுதுல உங்களுக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் இதை ஒரு இதில் ப்ளஸ் ஐக்கான் போட்டு நம்ம பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கவர், கரெக்டா? இப்போ கவர்ல நம்ம என்ன பண்றோம், இங்க கீழே ஆப்ஷன் தெரியுதா? கீழே பாட்டம்ல தெரியுதா? இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பார். இதோட பேர் என்னது? யா, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பார். பார்ன்றது என்னன்னா ஒரு கட்டம் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆக்ஷன் பார், ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பார். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? அந்த ஆக்ஷன் பாலுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான டூல்ஸுக்கும் டூல்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பேசிக்கலி. நோட் பண்ணிக்கங்க, டூல்ஸ். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா மூவ் டூல். போட்டுங்க, மூவ் டூல். நான் டூல், எஸ், மூவ் டூல். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் போர்ட். அடுத்து என்னது? ஆர்ட் போர்டு இல்ல ஃப்ரேம். ஃப்ரேம், FRAME, ஃப்ரேம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பென் டூல். வாட் இஸ் தட்? பென் டூல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் டூல். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ், ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ்னா என்னன்னா அதுக்குள்ள எங்க பாருங்க, இதை கிளிக் பண்றேன், இதெல்லாம் வந்துச்சு பாருங்க. ஆல், அசட்டு, பிளகின்ஸ் எல்லாமே வந்துருச்சா? இது வந்து அஸ் ரிசோர்ஸ் சொல்லலாம். ஓகேவா? என்னது பேரு? ரிசோர்சஸ். ஓகே, இது பக்கத்துல இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அது வந்து டிரா பண்றதுக்கு இதோ இருக்குல்ல, இங்க ஒரு மாதிரி இந்த இப்படி கோடு போட்டிருக்காங்க, அது டிரா பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் பென் வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்றதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டெவ் மோடு. தெரியலையா? தெரியுதா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படி போட்டிருப்பாங்க. இது வந்து நாக்கு பூச்சி மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னன்னா பென்சில் வரைகிற மாதிரி. ஓகேவா? இது அடுத்து ஸ்கேல் வச்சிருக்காங்கல்ல, முக்கோணம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா நம்ம டிசைன் பண்ண போறோம். இப்போ இதான் இந்த மூடு, ஆக்டிவ் மூடு. இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒயர் ஃப்ரேம் டிசைன் பண்ண போறோம். பக்கத்துல இருக்கிற டெவ் மூட், அது டெவலப்பருக்கு நீங்க எனேபிள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கோட் எடுத்துப்பாங்க. அதுல இருந்து என்ன எடுத்துப்பாங்க? கோடிங் மூட், அது கோட் எடுத்துக்குவாங்க. அதனால ஓகேவா? அடுத்து போலாமா? ஓகே,
இப்போ ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அங்க லெஃப்ட்ல பாருங்க. தெரியுதா? லெஃப்ட்ல ஃபோன் தெரியுதா? டேப்லெட், டெஸ்க்டாப், பிரசன்டேஷன், வாட்ச், பேப்பர், சோஷியல் மீடியா, ஃபிக்மா கம்யூனிட்டி அண்ட் ஆர்கைவ் அப்படின்னு இருக்குதா? இருக்கா கைஸ்? இப்போ இதில் ஃபோன் எடுத்துக்கணுமா? ஃபோன்லேயே பாருங்க, ஐஃபோன் 17, ஐஃபோன் 16 அண்ட் 17 ப்ரோ, 16, 16 and 17 Pro Max. Okay, now we can take this. வந்துருச்சா? இது பேர் தான் என்னது? ஃப்ரேம். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ண முடியும், மாற்றி வைக்க முடியும், என்ன வேணால் பண்ணலாம். சரியா? சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ நாங்கள் வச்சுக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ். அது கண்ட்ரோல் ப்ளஸ். மைனஸ்னா கண்ட்ரோல், ஜூம் அவுட்டுக்கு. ஜூம் இன்னுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ். ஓகேவா? இல்லைனா நீங்கள் இப்படி மவுஸ் பேட் வச்சு இப்படி ஜூம் பண்ணினா போதும். ஓகே, இப்போ நேம் மாற்றிக்கிறேன். ஃப்ரேமோட நேம் வந்து நான் வச்சுக்கிறேன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் வச்சுருக்கேன் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். சரிதா? ஓகே ஃபைன். இப்போ நீங்க வந்து யூஐ டிசைன் படிக்கும்போது தான் உங்களுக்கு இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றாங்கன்னு புரியும். ஓகேவா? பட் இருந்தாலும் நான் இப்போ சொல்றேன். இங்க பாருங்க, இது பேர் ரெக்டாங்கல் டூல். என்ன டூல்? எஸ், செலக்ட் பண்ணிக்கிட்டேன். மேலே வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த போர்ஷனு? இந்த போர்ஷனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது? அந்த போர்ஷனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார். என்ன பார்? ம். ஓகே, புரிஞ்சுதாப்பா? இது வரைக்கும் கிளாரிட்டி இருக்குல்ல உங்களுக்கு? ஓகே, பேக். ஓகே, இப்போ மேலே என்னது பேரு? எஸ். அடுத்து இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது? இது பேர் வந்து பாத்தீங்கன்னா டாப் பார். என்ன பார்? எஸ், டாப் பார். இதுக்கு பேர் வந்து ஸ்டேட்டஸ் பார். ஓகே, ஓகேவா? இதுக்கு பேர் என்ன பாரு? டாப் பார். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதுக்கு பேரு பாட்டம் பார். என்ன பார்? எஸ், பாட்டம் பார். ஓகே, got it? டாப் பார், பாட்டம் பார் அண்ட் ஸ்டேட்டஸ் பார். ஸோ ஸ்டேட்டஸ் பார்ல என்ன தெரியும்? வைஃபை சிம்பிள்,
டைமிங்கு, டவர் தெரியுதா, டவர் வருதா, சார்ஜ் பேட்டரி எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தெரியுமா? சிம் என்னன்னு தெரியுதா? இப்போ இதுதான் உங்களுடைய ஹோம். அந்த ஆப்போடைய மெனுங்கெல்லாம் வருமா? கரெக்டு தானே? ஓகே. இப்போ லெஃப்ட்ல இருக்குல்ல, லெஃப்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா 16 பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின். நான் மார்ஜின் லெஃப்ட் மார்ஜின் சொல்லலாமா? எதுக்கு இந்த 16 பிக்சல் கொடுக்குறேன்? ஈக்குவல் ஸ்பேஸ். இதுக்குள்ளதான் உங்களோட டிசைன் இருக்கணும். இதை தாண்டி இந்த கோட்டை தாண்டி நீங்களும் போகக்கூடாது, இந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன். அந்த மாதிரி. ஓகேவா? நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டீங்க சொல்லுங்க. சிக்ஸ்டீன் பிக்சல் ஹைட்டு எவ்வளோனா, அதாவது என்னன்னா அந்த மொபைல் கம்ப்ளீட்டா வச்சுக்கோங்க. உங்களோட இது வந்து பாடி. இது உள்ள இருக்கிறது என்னது? இது வந்து பாடி. இதான் பாடி கண்டென்ட். ஓகேங்களா? ஓகே. இது பேர் என்னது? எஸ். இப்போ ஒரு சாம்பிள் டிசைன் பண்ணலாமா? ஓகே. இப்போ கட்டு காப்பி பேஸ்ட். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்? ஒரு லேண்டிங் பேஜ் பண்ண போறேன். யாருக்கு பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம ஏஎஸ்பிஎலுக்கு பண்ண போறோம். ஓகேங்களா? பண்ணலாமா? ஓகே. ஜூம் பண்ணிக்கிட்டேனா? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிளாஷ் ஸ்கிரீன் பண்ண போறேன். நான் பண்ண போறேன். ஸ்கிரீனோட பேர் வந்து ஃபிளாஷ் ஸ்கிரீன். ஃபிளாஷ் ஸ்கிரீன் என்னது? இந்த உங்க ஆப் லோகோ ஓப்பன் ஆன உடனே வருமா ஒண்ணு? உங்க ஆப் எதனா ஓப்பன் பண்ண சர்ன்னு வந்து போகுமே, லோகோ வந்து ரிலீவ் ஆக போகும்ல. பார்த்துருக்கீங்களா இல்லையா? உங்க ஆப்ல ஏதாவது ஓப்பன் பண்ணா இன்ஸ்டாகிராம் லோகோ வந்து போகும்ல. அந்த ஸ்கிரீனுக்கு பேர் தான் ஃபிளாஷ் ஸ்கிரீன். என்ன ஸ்கிரீன்? எஸ், ஃபிளாஷ் ஸ்கிரீன். ஓகே. ஒரு ஃபுல் கலர் இருக்கு. இந்த கலர் இருந்துச்சுன்னா நம்ம கண்ணு கெட்டுரும். ஸோ அதனால நம்ம கம்மியா லைட்டா வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போறேன்? ஏஎஸ்பிஎல் லோகோ எடுத்து வர போறேன். நான் எடுத்து வர போறேன். எஸ், ஏஎஸ்பிஎல் லோகோ. இதோ இருக்கு. இதான். ஓகே. ஓகே. என்ன பண்ணி வச்சிருக்கேன்? சென்டர் வந்து போட்டேன்னா, இப்போ இந்த பேக்ரவுண்டை கட் பண்ணணும். கரெக்டா? நீங்க இங்க ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? இதை வச்சு கொடுக்கலாம். இது வந்து ஏஐ வச்சாதான் கொடுக்க முடியும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இமேஜ்ல போயிட்டு கிராப் வேணா கிராப் பண்ணிக்கலாம், சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? யூ கேன் டூ. இல்ல மாத்தணுமா? இந்த இடத்துல போய் பாருங்க. யூ கேன் சேஞ்ச் ஃபிட்டு, ஃபில்லு, டைட்டில் ஏதாவது பண்ணீங்கன்னா மாறிடும். சொல்றது புரியுதா? லைக் திஸ் இட் வில் பி. சரியா? ஒண்ணு. ஓகே. அடுத்து
இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கிராப் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க பிஎன்ஜி வந்து போட்டீங்கன்னா வரும். ஆனா இதுல வந்து அது பண்ண முடியாது. இதுதான் போட்டோஷாப் தேவை. நம்ம ஆரம்பத்துல என்ன பண்ணுவோம்னா போட்டோஷாப்ல போட்டு என்ன பண்ணுவோம், இதை வந்து போட்டோஷாப்ல போட்டு ஃபில்டர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வருவோம் அந்த பிஎன்ஜியா. பட் அதுக்கெல்லாம் இப்போ டூல் வந்துருச்சு. ரிமூவ் பிஜின்னு ஒன்று இருக்குது ஆன்லைன்ல. போட்டு ரிமூவ் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் ஆகிட்டு போயிடும். ஓகேவா? பட் அதுலேயுமே சில டைம்ல வந்து சரியாக கட் ஆகாது. அப்போ கட் ஆகாதுன்றதுக்கு தான் ஃபோட்டோஷாப் தேவைப்படுது. அப்போ ஃபோட்டோஷாப் அந்த அதுக்கு மேலேயே வச்சு அந்த பென் டூல்லாம் வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்து வரலாம் நீங்கள். ஓகேவா? முன்னாடிலாம் வந்து யூசர் அந்த பிக்சர்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்குலாம் ஃபோட்டோஷாப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இப்படி ஃபோட்டோ எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் அழகாக பென் டூல் வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. சொல்றது புரியுதுங்களா? பட் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏ டூல் போட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் சர்ன்னு ரிமூவ் பண்ணிட்டு விட்டு போயிட்டே இருக்குது. ஓகே, இப்போ இது என்னது? இதுக்கு பேரு ஸ்பிளாஷ் ஸ்கிரீன். என்ன ஸ்கிரீன்? ஸ்பிளாஷ் ஸ்கிரீன். ஓகேவா? இப்போ அனிமேஷன் பண்ணலாமா இதுக்கு? பாருங்க ப்ரோட்டோடைப். ஸோ இந்த ப்ரோட்டோடைப்ல யூ கேன் டூ அனிமேஷன். ஸ்க்ரால் வித் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? இன்ட்ராக்ஷனு எப்படி வரணும்? ஓகேங்களா? ஆன் டச், ஆன் டிலே. ஓகேங்களா? இதெல்லாம் அனிமேஷன் பண்றது. ஓகேங்களா? ப்ரோட்டோடைப்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா அனிமேஷன் ஆகலாம், இல்லை நீங்க ட்ரிகர் பண்ணி வர வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரியா? ஓகே, இப்போ நான் அடுத்து போறேன். இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இப்போ கிளிக் பண்ணா இந்த பேஜுக்குள்ள போற மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேஜ் என்ன பேஜ்? இதனுடைய ஃபர்ஸ்ட் லாகின் பேஜ். என்ன பேஜ்? எஸ். இப்போ லாகின் பேஜ் லோகோ. ஓகேங்களா? என்ன பண்ண போறேன்? லோகோ பிளேஸ் பண்ண போறேன். அப்படியே வந்துட்டு மேலே போயிடுறாரு இவர். உங்களுக்கு குட்டியா வச்சுக்கிறேன் கொஞ்சம். ஓகேவா? அடுத்து ரெக்டாங்கல். கரெக்டா? நான் என்ன சொல்லிக்கிறேன் எப்பயுமே 16 16 ஸ்பேஸ் விட்டுன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ரெண்டுத்தையும் காமனா எடுத்துக்கணும். காமனா எடுத்துட்டு இந்த பக்கம் போய் பாருங்க. ஓகே, நம்மளுக்கு கண்டென்ட் கரெக்டாக தான் இருக்கா? சென்டர் இங்க பாருங்க. இந்த லெஃப்ட்ல சைட்ல 17, ரைட் சைட்ல 17 கரெக்டா கொடுக்கணும். ஒரு பக்கம் 18, ஒரு பக்கம் 48ன்னு கொடுக்க கூடாது. இந்த டாக்டர் படத்தை சொல்லுவாங்க பாருங்க, 41, 28, 32. என்னடா டீல் இது அப்படின்ற மாதிரி. எல்லாம் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி டீல் போட்டு நான் எவனையும் பார்த்துலடா. இந்த மாதிரி போட்டக்கூடாது டீல். ஓகேவா? ஓகே, இங்க பாருங்க, நான் டூப்ளிகேட் போட்டு 2 எடுத்து வந்துட்டேன். சரியா? எதுக்காக இதை எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா, இது பேர் வந்து இன்புட் ஃபீல்டு. என்ன ஃபீல்டு? இன்புட் ஃபீல்டு. நம்ம யூஐ படிக்கும்போது இதெல்லாம் தெளிவா படிப்போம் நல்லாவே. ஓகேவா? இது பேர் வந்து யூசர் நேம். சொல்லலாமா? இப்போ இன்னைக்கு ஒருத்தர் இன்டர்வியூ வந்தார் இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? இந்த மாதிரி தான் பெருசா பெருசா வச்சிருந்தாரு. நல்லா ஆகாசத்துக்கும் வானத்துக்கும் வச்சிருந்தாரு. நம்ம அதை கம்மி பண்றோம். எப்பயுமே ஒரு மொபைலோட குட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 பிக்சல். எத்தனை பிக்சல்? எஸ், 14 பிக்சல். எப்பயுமே அதான் குட்டான சைஸ். கண்ணு கொஞ்சம் நார்மலா தெரியுற சைஸ். அதை விட கம்மியா கூட போவாங்க. பட் யூ ஹாவ் டு மெயின்டைன் த கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? யூசர் நேமு, பாஸ்வேர்டு வச்சுட்டோமா? டெக்ஸ்ட்ல போட்டியாச்சு. ஓகேவா? இது கலரை மாற்றணும். ஓகேவா? என்ன மாற்றணும்? ஒயிட்டாக வைக்கணும். இங்கே பாருங்க, லெஃப்ட்ல இருக்கா பேனலு? பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களேன், இதெல்லாம் இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிங் மேட்சிங் ஸ்டைலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் மாஸ்க்கு, யூனியனு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் ஒவ்வொரு பயன்பாடு, ஒரு யூஸ். பட் ஆனால் இப்போ இது நம்ம தேவையில்லை. இங்கே பாருங்க, இது பாருங்க. இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணுறது, சென்டர் அலைன்மெண்ட். இது ரைட் அலைன்மெண்ட். ஓகேவா? மேலே ஒன்னாக்குறது செக் பிரிக்குன்னா கண்ட்ரோல் இசட். ஓகே, இப்போ இங்கே பாருங்க ரொட்டேஷன் பண்ணுறது. இப்போ நான் 45, 56 போட்டேன்னா இங்கே பாருங்க எப்படி மாறிச்சு. ரொட்டேஷன் பண்ணுறது. இது வந்து ஃபிளிப் பண்ணுறது. இப்படி இருக்கும், இப்படி மாத்துறது, அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபோட்டோ இப்படி எடுத்திருப்பேன். நீங்கள் எனக்கு திருப்பினீங்கன்னா நான் இப்படி ஆகிடுவேன், அந்த மாதிரி. ஆனால் அது நல்லா இருக்குமா? செக் பண்ணணும் நீங்கள். இந்த பக்கம் மூஞ்சி படம் நல்லா இருக்குதா, இல்லை அந்த பக்கம் மூஞ்சி படம் நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு. இப்போ லோகோ இருக்கு, இவங்க நாங்கள் ஃபிளிப் பண்ணுற பாருங்க. இங்கே சரிதா? திஸ் இஸ் வாட் ஃபிளிப்பிங். இது மேலே இப்படி வெர்டிக்கல் ஃபிளிப்பிங். இது வந்து ஹரிசாண்டல் ஃபிளிப்பிங். வெர்டிக்கல், ஹரிசாண்டல். ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருக்கிற டூல் நம்ம கை தான். கையை வச்சு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான் நீங்க.
ஓகேவா? இங்க பாருங்க. இது இருக்கா? ஸோ ஃபில் தெரியுதா? இப்ப நான் வந்து ஒயிட்டா வச்சுக்கிறேன். எனக்கு லைட்டா ஸ்ட்ரோக் தேவைப்படுது. எதுக்கு? அந்த பாக்ஸ். அதுக்கு பேர் வந்து இன்புட் ஃபீல்டு. கரெக்ட்டா? வந்துருச்சா? இது வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு. இப்போ டெக்ஸ்ட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? இதோ இருக்கு பாருங்க. டைப்போகிராஃபின்னு இருக்குல்ல. இதுல போய் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஃபாண்ட் ரெகுலரா வைக்கணுமா? இன்டர்ல வைக்கணுமா? சைஸ் வைக்கணுமா? அது வைக்கணுமா? இது வைக்கணுமான்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோ இருக்குல்ல ஒரு ஒரு ஐகான், செட்டிங் ஐகான் இதோ இருக்கு பாருங்க. இது வந்து டைப் செட் ஐகான். இப்போ இது வந்து லிங்க். அது லிங்க்னா அண்டர்லைன் மாதிரி பண்ணி வரும். அதுக்கு பேர் வந்து ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க. லிங்க் ஹைப்பர் லிங்க் அப்படின்னா அதை கிளிக் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்பாங்க யூசர்ஸ்க்கு. நீங்க எதுவுமே கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா அது கிளிக் பண்றதா தெரியாது. கரெக்டா? அப்போ அதை கிளிக் பண்ற மாதிரி கொடுக்கறதுக்கு இதை வச்சுட்ட மாதிரி இந்த மாதிரி கலரையும் நீங்க என்ன பண்ணலாம், ப்ளூ கலர் வச்சுக்கலாம். இப்படி இதெல்லாம் பழைய காலத்து டிசைன், பழைய வெர்ஷன்ஸ். ஓரளவுக்கு ஓகேவா பண்ணலாம். சரியா? இப்போ அடுத்து இந்த இது பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா சிடிஏ. என்னது? சிடிஏ. சிடிஏ என்னது? வெரி குட். கால் டு ஆக்ஷன். இப்போ சென்டரா இருக்கா? இந்த பட்டன்ல இருக்கிற டெக்ஸ்ட் சென்டரா இருக்கா? என்ன பண்ணலாம் இப்போ? இது எப்படி சென்டர் பண்ணலாம்? இதோ மேல இது பாருங்க ஆப்ஷன் அலைன்மெண்ட். அதை கிளிக் பண்ணினாவே போதும், பொசிஷன் கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்க மூவ் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. செலக்ட் ஷிஃப்ட் செலக்ட் பண்ணி டக். ஓகேவா? டன். ஓகே. இப்போ டைப் பண்றாங்கல்ல யூசர், அந்த டைப்பிங் கீபோர்டு வந்து வைக்கலாமா? பாருங்க. நம்மளுக்குனே வந்திருக்கானுங்க பாருங்க. இருக்கானுங்க பாருங்க. செஞ்சு வச்சிருக்கானுங்க. நல்லாக்குதா? காப்பி அண்ட் தென் நம்மளோட ஃபிக்மாவில் பேஸ்ட். சைஸ் கார்னர் வந்து சின்னது பண்ணும் எப்பயுமே. இப்படி மேலே வந்து கீழே பண்றது அப்படிலாம் வந்து பண்ணவே கூடாது. சரியா? இந்த லெஃப்ட்ல இருந்து சின்னது பண்ணும். திஸ் இஸ் த ப்ராப்பரான வே. ஓகே. வந்துருச்சா? ஓகே. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாமா? இதான் ப்ளே பட்டன். சி, தட்ஸ் இட். ஏன் ஆப் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதை வந்து டைப் பண்ற மாதிரி காட்டலாமா? உள்ள டைப் பண்ற மாதிரி எப்படி வைக்கலாம்? இப்போ அந்த இடத்துல உள்ள வந்து நம்ம டெக்ஸ்ட் போட்டு வைக்க வேணும். எப்படி வைக்கலாம்னு பாருங்க. இப்போ இது உள்ள வந்து டைப் ஆயிட்டு இருக்கிற மாதிரி போடணும் அப்படின்னா இப்போ குணவதி @gmail.com. இப்போ டைப் பண்ற டேட்டா அது கொஞ்சம் போல்டா தெரியலாம், தப்பு கிடையாது. சரியா? டைப் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே. இப்போ டைப் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டலாமா? இப்போ பாஸ்வேர்டு, நீங்க வந்து பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்டர் பண்ணல. இப்போ என்டர் யுவர் பாஸ்வேர்டு. இதுக்கு பேர் வந்து பிளேஸ் ஹோல்டர். என்ன பேரு? இதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர். கண்டென்ட் சைஸ் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிருக்கேன். இது பேர் வந்து ஒப்பாசிட்டி. இங்க பாருங்க, ஃபில்லில் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல லைட்டா பண்ணிருக்கேன் பாருங்க. இது மறைஞ்சிடும். இது டோட்டலாவே மறையும். டார்க்னா டார்க், லைட்னா லைட். இந்த மாதிரி
ஓகே, இப்போ இதெல்லாம் தூக்கிடுங்க. இப்போ உங்க ஆப்பை போய் பாருங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆப் ரெடி, ஃபர்ஸ்ட் பேஜ் ரெடி. நீங்க ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்றீங்களா? சரி, ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே ஒரு சின்ன சின்ன டாஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் நீங்க ஒரு 30-40 நாள்ல வந்து ஒரு நல்லா டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஒரு டிசைன் ஒவ்வொரு ஆப் பண்ண ஆரம்பிங்க. சின்ன சின்ன ஸ்கிரீன் பண்ணுங்க. உங்க ஆப்ல இருக்கிற ஸ்கிரீனை கூட எடுத்து ரீசைன் பண்ணுங்க, ரீடிசைன் பண்ணுங்க. ஃபோன் பே இருக்குல்ல, அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. எடுத்து இதுல என்னது போடுங்க. அதை அப்படியே அது மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை டிக்டோ எப்படி கிரியேட் பண்ண முடியும்னு பாருங்க. நம்மளால 100% சேமா கிரியேட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா? அது பரவாயில்ல. ஆனா அதுலயும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா பண்றோம், அதுதான் மேட்டர்ஸ். சார் இப்போ நீங்க வந்து அந்த ஃபோன் அதெல்லாம் நீங்க இது பண்ணீங்க, அதனால இப்போ வந்து சேம் அதே மாடல் மொபைல் வந்து அதுல மார்க்அப் ஆயிடுச்சு. அது இங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதோ இருக்குல்ல ப்ரோட்டோடைப்பு, இதுல வந்து இங்க இருக்கும். இதோ இருக்கு பாருங்க செட்டிங்ஸ், இதுல மாத்திக்கலாம். நான் இப்ப இல்லாம கூட வைக்கலாம். நோ டிவைஸ், டிவைஸ் இல்ல. நம்ம அதே மாதிரி டிவைஸ் செட் பண்ணிக்கலாம். எந்த டிவைஸ் வேணுமோ அந்த டிவைஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அது செலக்ட் பண்ணியிருந்தா அதனால வந்துடுச்சு. ஓகேவா? லைக் திஸ். ஓகே, ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பிங் பண்ணுங்க, கூப்பிடுங்க. ஓகேவா? சரி, ஓகே.